வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எதிர்பார்க்கப்படுற இம்பார்ட்டன்ட் மேத்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 1356, 1868, 2764 அப்படின்னு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நம்ம டிவைட் பண்றப்ப அதோடைய மீதி நம்மளுக்கு 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இதுல 4 ஆப்ஷன்ல இருந்து ஒரு நம்பரை வச்சு நம்ம இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணா நம்மளுக்கு மீதி என்ன வரணும், இந்த 12 அப்படின்னு கிடைக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொரு நம்பரா வச்சு டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 64 அப்படின்னு எடுத்துக்குவோம். 1356 64 டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ணா நம்மளுக்கு மீதி என்னன்னு கிடைக்கணும், 12 கிடைக்கணும். 64 2 டைம்ஸ் போட்டு பாருங்க, 128 வரும். 3 டைம்ஸ் போட்டா 192 அப்படின்னு போயிடும். நம்மளுக்கு 135 அப்படின்னு தான் இருக்கு. அப்ப 2 டைம்ஸால நம்ம எடுப்போம். 2 டைம்ஸ் எடுத்தா 128. மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. 5ல 8 நம்ம மைனஸ் பண்ண முடியாது. அதனால இதுல இருந்து ஒரு 10 கடன் வாங்கிப்போம். 15ல இருந்து 8 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 அப்படின்னு கிடைக்கும். ரிமைனிங் 6. இங்க 2 தான் இருக்கு. 2 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 0 தான். இப்ப 76 இருக்கு. 64ல 76, 76ல 64 1 டைம் தான் வரும். அப்ப ரிமைனிங் 64. மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 2 12. அப்ப நம்பரை நம்ம 64ஆல டிவைட் பண்றப்ப 12 கிடைச்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பரை பாருங்க. அதையும் இதே மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கணும். 1868 டிவைடட் 64 ஆலேயே போட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் கிடைக்குமான்னு பாருங்க. இங்க 186 இருக்கு. அப்ப 2 டைம்ஸே போடுவோம், 128. அப்ப இங்க 7, இங்க 6ல 8 கேன்சல் மைனஸ் பண்ண முடியாது. அதனால 16 டிவைடட் பை 16ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 8. இந்த 8 ரிமைனிங் அப்படியே இறக்கிக்கலாம். 7ல 2 போச்சுன்னா 5. இப்ப 588ல 64 எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். 64 9 டைம்ஸ் போடுவோம், 36. ரிமைனிங் 3. 9 into 6 54. 54 plus 3 57. அப்ப 576. மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்ப இந்த நம்பரையும் நம்ம 64ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது, 12 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. அதே மாதிரியே தேர்ட் நம்பரையும் பாருங்க. 2764 டிவைடட் 64. அதே மாதிரி இந்த நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி பாருங்க. 4ஆல போடுவோம், 16. ரிமைனிங் 1. 24 plus 1 25. 7ல 5 போச்சுன்னா 2 4. இப்ப 204ல எத்தனை 64 இருக்குன்னு பார்ப்போம். 3 டைம்ஸ் போடுவோம். 3 டைம்ஸ் போட்டா 192. மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா 4ல 2 மைனஸ் பண்ணா 2. 10ல 9 மைனஸ் பண்ணா 1 12. இப்ப இந்த 3 நம்பரையும் 64ஆல நம்ம மைனஸ் டிவைட் பண்றப்ப என்ன கிடைக்குது, 12 அப்படின்ற மீதி கிடைக்குது. அப்ப ஆன்சர் A 64. பாருங்க, ஒரு சைக்கிள் ஓட்டுபவர் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ஆகிய தூரங்கள் முறையே 8 கிலோமீட்டர் பெர் ஹார், 3 கிலோமீட்டர் பெர் மணி, 2.5 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகங்களில் கடக்கிறார் எனில் அவரது சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சராசரி வேகம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப சராசரி வேகம் அப்படி வேணும் அப்படின்னா, ஸ்பீட் வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்னது, தொலைவு, தூரம் பை நேரம், கடந்த நேரம். நம்மளுக்கு தூரங்கள் தெரியும், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. நேரம் தெரியாது, நேரம் கொடுக்கல. அப்ப நம்ம நேரம் கண்டுபிடிக்கணும். இப்ப நேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, தூரம் டிவைடட் பை வேகம்.
இப்ப ஒவ்வொரு தூரத்தையும் ஒவ்வொரு வேகத்தால நம்ம என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். கிடைக்கிற ஆன்சரை வச்சு ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் எவ்வளவு மணி நேரத்துல கடக்குறாங்க, 8 கிலோமீட்டர் பெர் ஹார் மணி நேரத்துல கடக்குறாங்க. அப்ப 5 டிவைடட் பை 8. செகண்ட் ஒன் பாருங்க, 3 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல கடக்குறாங்க. தேர்ட் ஒன் பாருங்க, 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் பெர் ஹார்ல கடக்குறாங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், நேரம் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது எல்லாமே கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் 5/8 இருக்கு, 3/3 கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். இப்ப இதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணுவோம். 5/8 கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணா 8ல 5 டிவைட் ஆகாது. அப்ப இங்க பாயிண்ட் வச்சு இங்க ஒரு 0 சேர்த்துக்குவோம். இப்ப 50ல எத்தனை 8 இருக்குன்னு பாருங்க, 6 8 இருக்கும். 6 8s are 48. ரிமைனிங் 2 இருக்கும், 0 சேர்த்துக்கலாம். 2 8s are 16. ரிமைனிங் 20ல 16 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 4 இருக்கும், 0 சேர்த்துக்கலாம். 5 8s are 40 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு, நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறது நேரம் தான் கண்டுபிடிக்கிறோம். 0.625 0.625 பிளஸ் 3 கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 1 கிடைக்குது. பிளஸ் அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணுவோம். இங்க பாருங்க 2.5 இருக்கு, இங்க மேல 2 இருக்கு. முதல்ல இந்த பாயிண்ட எடுத்து விடுவோம். அப்ப பாயிண்ட் எடுக்கணும்னா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க, 1 டிஜிட். அப்போ 1 0வால மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப 25 கீழே வந்து எத்தனை 0வால மல்டிபிள் பண்றோமோ அதே தான் மேலேயும் அதே நம்பரால மல்டிபிள் பண்ண வேண்டாம். அப்ப 20 அப்படின்னு மாறிடும். பாருங்க 25ல 20 வராது, அப்ப பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 200 25ல 200 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பாருங்க, 8 டைம்ஸ் வருமா? அப்ப 0.8. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க, 0.625 0.8 ஆட் பண்ணா 5 2 6 8 ஆட் பண்ணா 14. ரிமைனிங் 1.425 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் இந்த 1 வேற இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஆட் பண்ணா 2.425 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நேரம், நம்மளுக்கு நேரம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சராசரி வேகம். நேரம் கிடைச்சிட்டாலே நம்ம என்ன பண்ண போறோம், சராசரி வேகம் ஸ்பீட் ஃபார்முலால போட்டுக்க வேண்டியதான். ஸ்பீட் ஃபார்முலால போடுறப்ப நம்மளுக்கு தூரம் வந்து 5 3 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அதோடைய மொத்த வேகம் தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகம் அப்படின்றப்ப 5 + 3 + 2 = நம்மளுக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 10 மொத்த வேகம், மொத்த தூரம் டிவைடட் பை மொத்த நேரம் எவ்வளவு நம்மளுக்கு 2.425 அப்படின்னு கிடைக்கும். இத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கும். 4 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ல பாருங்க 5 கிலோமீட்டர் 5.4 கிலோமீட்டர் பெர் ஹார். ஆப்ஷன் சி பாருங்க 4.4 கிலோமீட்டர் பெர் ஹார். ஆப்ஷன் டி பாருங்க 5.5 கிலோமீட்டர் பெர் ஹார். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 4 கிலோமீட்டர். அப்ப ஆப்ஷன் சி 4.4 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு கிடைக்கும். நீங்க உட்கார்ந்து சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். கொஸ்டின் பாருங்க, 14,456 உடன் எந்த மிக சிறிய எண்ணை கூட்டினால் கிடைக்கும் கூட்டுத்தொகை மீதமின்றி 6ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்கிற நம்பரோட கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது மீதம் கிடைக்காம 6ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆப்ஷன்ல ஒவ்வொரு நம்பரையும் போட்டு நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 4 இருக்கு, அதை போட்டோம் அப்படின்னா ஆட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 14,460 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 14,459 கிடைக்கும். 2 ஆட் பண்ணோம்னா 14,458 கிடைக்கும். 1 ஆட் பண்ணோம்னா 14,458
57 அப்படின்னு கிடைக்கும். இப்ப கிடைச்சிருக்கிற இந்த நம்பர்ல எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது மீதமின்றி 6ஆல வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். 4 ஆட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது 60 அப்படின்னு கிடைக்குது. இப்ப 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 டேபிளால நம்ம டிவைட் பண்றப்ப எல்லாமே பாருங்களேன் 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 6 are 6 5s are 30 அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஈவன் நம்பராவே நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டு போகுது 6 டேபிள்ஸ்ல நம்ம கேன்சல் பண்றப்ப. அப்ப நம்ம இதுல பாருங்க 60 அப்படின்றது நம்மளுக்கு ஈவன் நம்பர், 59ன்றது ஆட் நம்பர், 58ன்றது ஈவன் நம்பர், 57ன்றது ஆட் நம்பர். நம்ம 6ஆல டிவைட் பண்றப்ப எல்லாமே நம்மளுக்கு என்னதான் கிடைக்குது 6 டேபிள்ஸால நம்ம மல்டிபிள் பண்றப்ப எல்லாமே ஈவன் நம்பர் தான் கிடைக்குது. அப்ப ஈவன் நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். 60ஐயும் 14460, 14458 6ஆல டிவைட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 14458 அதையும் டிவைட் பண்ணி பாருங்க. 6ஆல டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு எது மீதமின்றி 6ஆல எப்படி வகுப்படுறதுன்னு பார்ப்போம். 6 எடுப்போம். ஃபர்ஸ்ட் 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18 போயிடும். நம்மளுக்கு இங்க 14 தான் இருக்கு. அப்ப 2 டைம்ஸ் போடுவோம். 12 remaining 2 4, 6 4s are 24, 0 6 இறக்குவோம். அப்ப 1 6 are 6 0 இங்க ரிமைனிங் 0 தான் இருக்கு. இப்ப இங்க நம்மளுக்கு மீதி வந்து 0 கிடைச்சிருச்சு. மீதி வந்து நம்மளுக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஒண்ணு இந்த ஆன்சரா இருக்கலாம். இதையும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 6 2s are 12, 24 4 நம்ம இறக்குறோம். 4s are 24, 0 5 5ல 6 இல்ல. திரும்பி ரிமைனிங் 8 இறக்குவோம். 6 டேபிள்ஸ்ல பாருங்க 9 6 are 54 அப்படின்னு வரும். 9 6 are 54, 10 6 are 16 வந்துடும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு 58 அப்படின்னு இருக்கு. அப்ப 9 6 are அப்படின்னு போடுறப்ப நம்மளுக்கு என்ன வரும் 54ன்னு வரும். ரிமைனிங் 4 நம்மளுக்கு மீதமின்றி 6ஆல வகுப்படணும். இங்க நம்மளுக்கு மீதி 4ன்னு வந்துருச்சு. இங்கதான் 0ன்னு வந்திருக்கு. அப்ப எந்த நம்பரோட ஆட் பண்றப்ப நம்மளுக்கு மீதமின்றி 6ஆல வகுப்படுது அப்படின்னு பாருங்க. 14460ஓட 4 ஆட் பண்ணாதான் மீதமின்றி 0. அப்ப ஆப்ஷன் ஏ. 24 ஆகிய எண்களால் வகுப்படும் மிக சிறிய வர்க்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கீழே இருக்கிற ஆப்ஷனை பாருங்க. 1600, 3600, 6400, 14400 கொடுத்திருக்காங்க. இத ஒவ்வொரு நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். எது மீதமின்றி வகுப்படுதோ அந்த வர்க்க எண்ணை நம்ம எடுக்கணும். மூணு நம்பராலையும் டிவைட் ஆகணும். ஃபர்ஸ்ட் 1600 16ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா 100 டைம்ஸ் டிவைட் ஆகும். 100 டைம்ஸ் டிவைட் ஆகும். அதே மாதிரி 1600 20ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா 8 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 160 அப்படின்னு கிடைக்கும். அதுவும் நம்மளுக்கு மீதமின்றி 0 மீதி 0 அப்படின்னு கிடைக்குது. அதே 1600 24ஆல டிவைட் பண்ணுவோம். பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 144 அப்படின்னு கிடைக்கும். 7 டைம்ஸ் போட்டா 160க்கு மேல போயிரும். அப்ப 6 டைம்ஸ் போடுவோம். 144 ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 160 அப்படின்னு தான் வரும். திருப்பி 6ஆலேயே போடுவோம். 144 ரிமைனிங் 16 அப்படின்னு கிடைச்சிருது. நம்மளுக்கு மீதமின்றி தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ வராது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க. 3600 16ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் போட்டா 32, மைனஸ் பண்ணா 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 400 அப்படின்னு கிடைக்கும். 16ல 40 எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்க. 40ல 16 2 டைம்ஸ் தான் வரும். 32 ரிமைனிங் என்ன இருக்கும் 40ல 32 மைனஸ் பண்ணா 8 0 இறக்குவோம். 18 வரும். அப்போ 5 டைம்ஸ் 80
0. திருப்பி 3600 20 ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். 1 டைம்ஸ் போடுவோம். 26. 3ல 2 மைனஸ் பண்ணா 1 0 160. 8 ஆல போட்டோம்னா 160 அப்படின்னு கிடைக்கும். 0 மேல போட்டுக்கலாம். 24 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 24 ஆல டிவைட் பண்றப்ப 1 டைம் வரும் 24. 6ல 4 மைனஸ் பண்ணா 2, 3ல 2 மைனஸ் பண்ணா 1 0. இப்ப 24ல 120 வருமா அப்படின்னு பாருங்க. 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 120 5 டைம்ஸ் வருது. 0. அப்ப 3 நம்பராலேயே நம்ம என்ன பண்ண முடியுது? 3600 கேன்சல் பண்ண முடியுது. இதே மாதிரி எல்லா நம்பரையுமே கேன்சல் பண்ணி பாருங்க. அடுத்த ஆப்ஷன் சியையும் கேன்சல் பண்ணுங்க. ஆப்ஷன் டியையும் நீங்களே இதே மாதிரி 3 நம்பராலையும் கேன்சல் பண்ணி பாருங்க. இப்ப இந்த நம்பரும் 3 நம்பராலையுமே கேன்சல் ஆகும். இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மிகச்சிறிய வர்க்கம் தான் கேட்டிருக்காங்க. இது இங்க 14400 அப்படின்னு இருக்கு, இங்க 3600 இருக்கு. இந்த ரெண்டுல எது சிறிய நம்பர்? 3600 தான் நம்மளுக்கு சிறிய நம்பர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பாருங்க. பாரி ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிப்பார், யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரி ஒரு வேலையை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாரு? 4 மணி நேரத்துல. அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாம். 4 ஹவர்ஸ்ல முடிக்கிறாரு. யுவன் 6 மணி நேரத்துல முடிக்கிறாரு. யுவன் பின்னு வச்சுக்கலாம். 6 ஹவர்ஸ்ல முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஏக்கு பதிலா 4, பிக்கு பதிலா 6 டிவைடட் பை ஏ 4 கூட்டல் பி 6. எப்பயும் போல நம்ம சால்வ் பண்ணுவோம். 4 × 6 டிவைடட் பை நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? கீழே ஆட் பண்ணா 10 அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணுங்க. 2 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ் வரும். அப்ப 12/5 அப்படின்னு கிடைக்கும். டிவிஷன்ல போடுவோம். 5 ஆல டிவைட் பண்றப்ப 2 டைம்ஸ் பண்ணா 10, ரிமைனிங் 2 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. கீழே டிவிஷன்ல இருக்கிறத 2 ஹவர்ஸ்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டிவைடட் பை 5 அப்படின்னு கிடைக்கும். இப்ப 2 ஹவர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மினிட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 2/5 மினிட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 60 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப மல்டிபிள் பண்ணா 5 ஆல மல்டிபிள் பண்றப்ப 12 டைம்ஸ் வரும். இப்ப இதே மல்டிபிள் பண்றப்ப 2 ஹவர்ஸ் 12 × 2 நம்மளுக்கு என்னது? 24 மினிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் சி 2 மணி 24 நிமிடத்துல 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பாங்க. 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையில் இருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, தெற்கு. ஃபர்ஸ்ட் 18 மீட்டர் கிழக்கே போகிறான். 18 மீட்டர் கிழக்கே சென்று 24 மீட்டர் என்ன பண்றான்? வடக்கு நோக்கி போறான். 24 மீட்டர். 18 மீட்டர் கிழக்குல போய் 24 மீட்டர் வடக்கே போறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து தூரம் எவ்வளவு, தொடக்க நிலைக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போறோம். இத பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியுது? முக்கோணம். பிதாகரஸ் தேற்றம் அப்படின்னு ஒரு தேற்றம் இருக்கு முக்கோணவியல்ல. கர்ணம் ஈக்குவல் டு அடிப்பக்கம் இன்டு எதிர்பக்கம் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. இப்ப அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுதான் நம்மளுக்கு அடிப்பக்கம். கர்ணத்துக்கு எதிரா இருக்கிறது நம்மளுக்கு எதிர்பக்கம். அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் இன்டு எதிர்பக்கம் ஸ்கொயர். இப்ப கர்ணம் நம்மளுக்கு தெரியாது, அதனால அதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அடிப்பக்கம் 18 ஸ்கொயர்
இன்டூ எதிர்பக்கம் 24 ஸ்கொயர். இப்ப இந்த ஸ்கொயரை நம்ம எடுத்து விட்டுருவோம். எடுத்தா இங்க என்னவாயிரும், ரூட்டா மாறிடும். 18 ஸ்கொயர் இன்டூ 24 ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். 18 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 64, ரிமைனிங் 6, 8 and 14 வரும். 8 1 into 1 1, 4 8 4 12, ரிமைனிங் 1 3, 324 அப்படின்னு கிடைக்கும். இன்டூ 24 அதே மாதிரி 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 16, ரிமைனிங் 1, 8 plus 1 9, 4 2s are 8, 2 2s are 4, 6 17, 9 plus 8 17, remaining 1, 4 plus 1 5, 576 அப்படின்னு கிடைக்கும். இங்க இன்ட் கிடையாது, பிளஸ். இப்ப இந்த கிடைச்சிருக்கிற ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். 324ஐயும் 576ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. 6 plus 4 10, remaining 1, 7 plus 2 9, plus 1 10, remaining 1, 5 plus 3 8, plus 1 9, 9 root of 900 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன வேணும், x மட்டும் தான் வேணும். அப்ப ரூட்ல இருந்து 900 வெளியே எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x is equal to 30 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி 30. 7th கொஸ்டின் பாருங்க. தொடரின் அடுத்த உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதை பார்த்தாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 12க்கும் 20க்கும் இது வந்து ஆல்டர்னேட்டிவா இருக்கு நம்மளுக்கு, பிளஸ் மைனஸ் அப்படின்ட்டு. அப்ப அதுலயே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ் மைனஸ் அடுத்து நம்மளுக்கு என்னதான் வரும், பிளஸ் தான் வரும். அப்ப ஆன்சர் பிளஸ்ல இருக்கணும். ஒன்னு ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், இல்ல ஆப்ஷன் சியா இருக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. மைனஸ்ல இருக்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு என்னதான் ஆயிட்டு போகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. அதனால நம்ம மைனஸை வந்து என்ன பண்ண வேண்டாம், கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இப்ப வித்தியாசத்தை மட்டும் பாருங்க. 20க்கும் 12க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 8. அடுத்து பாருங்க 30க்கு 20க்கு பார்ப்போம். வித்தியாசம் என்ன இருக்கு, 10. 42க்கும் 30க்கும் பாருங்க வித்தியாசம் என்னவா இருக்கு, 12 இருக்கு. இதுல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது என்னவா ஆயிட்டே போகுது, +2 அப்படின்னு ஆட் ஆகிக்கிட்டே தான் நம்மளுக்கு போகுது. அப்ப 42ஓட அடுத்த நம்பர் என்னவாக தான் இருக்கும், +2 ஆட் ஆயிருக்கும். அப்ப 42ஓட நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நம்பரை ஆட் பண்ணி பார்க்க போறோம். எந்த நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வரும்னு பாருங்க. 12க்கு அப்புறம் 42ஓட 14 அப்படின்றத ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 56 அப்படின்னு கிடைக்கும். இப்ப 12ஓட 8 ஆட் பண்ணதுனால 20 கிடைச்சிருக்கு. 20ஓட 10 ஆட் பண்ணதுனால 30, 30ஓட 12 ஆட் பண்ணதுனால 42. அப்ப 12க்கு அப்புறம் என்னவா தான் இருக்கும், 14 அப்படின்னு இருக்கும். அப்ப 42ஓட 14 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னது, 56. அப்ப ஆப்ஷன் ஏ 56. 8th கொஸ்டின் பாருங்க. ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 67 கிடைக்கிறது. ஒரு மிகை முழு, அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அத என்ன பண்றோம், 88ஆல வகுக்கிறோம். வகுக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மீதி 67 அப்படின்னு கிடைக்குது. அப்ப ஈவு நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். அதே மிகை முழுவை 11ஆல டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்றப்ப கிடைக்கிற மீதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 88ஐயும் ஏவையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 88A பிளஸ் 67 டிவைடட் பை, இதை நம்ம என்ன பண்ண போறோம், இதே இதை நம்ம 11ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைடட் பை 11 கேன்சல் பண்ணா இங்க 8ன்னு கிடைச்சிரும். இதை கேன்சல் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணா அதே நம்பரை 11ஆல கேன்சல் பண்ணா மீதி எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 6 11 66, ரிமைனிங் 1ன்னு கிடைக்கும். அப்ப நம்ம 11ஆல கேன்சல் பண்றப்ப ஆன்சர் 1, ஆப்ஷன் சி. 9th கொஸ்டின் பாருங்க. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை
20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் Q ஆனவர் சென்று விடுகிறார். அப்ப மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. P மட்டும் ஒரு வேலையை எவ்வளவு நாள் செய்யறாரு? 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. Q மட்டும் வேலையை எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு? 30 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாக்கணும். அப்ப அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம்னாலே நம்மளுக்கு என்னது? டானா வகுத்தல் தான். 10வது இதுல வாய்ப்பாடுல போட்டு பாருங்க. 2 3 இங்க 2 3 அதே வாய்ப்பாடுல மட்டும்தான் கேன்சல் ஆகும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 10 2s are 20, 20 into 3 60 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப P மட்டும் எவ்வளவு வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு பாருங்க. 20 divided by 60. 60ல P மட்டும் எவ்வளவு வேலையை செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாருங்க. பார்த்தோம் அப்படின்னா இது எப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் தான். இப்ப P மட்டும் ஒரு நாள்ல செஞ்ச வேலை எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப ஒரு நாள்னா 1/20. இப்ப மொத்த வேலை நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 60ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 60/20 கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 3 அப்படின்னு கிடைக்கும். 20ல 60 3 டைம்ஸ் வரும். அப்ப P மட்டும் 3 நாள், ஒரு நாள் செஞ்ச வேலை இது. Q மட்டும் எவ்வளவு நாள் அப்படின்னு பாருங்க. 30/60/30 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. அப்ப Q மட்டும் 2. P மட்டும் ஒரு நாள் செஞ்ச வேலை 3 வேலை. Q மட்டும் ஒரு நாள் செஞ்ச வேலை எவ்வளவு? 2. இப்ப கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 into 5 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப மொத்தம் 15 நாள் வேலையை செய்யறாரு. அப்ப 60ல இருந்து 15 மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 45. மொத்த வேலையில இருந்து அவர் செஞ்ச வேலையை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 45ன்னு கிடைக்கும். இப்ப Q வந்து வேலையை விட்டுட்டு போன நாள் தான் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப 5 நாள்ல அவர் முடிச்சிட்டாரு. அப்ப 45/5 கேன்சல் பண்ணோம்னா 9. ஆன்சர் 9 நாள்ல அவர் வேலையை விட்டு போயிருப்பாரு. 10th கொஸ்டின் பாருங்க. இரு எண்கள் 5:6 அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ற விகிதத்தில் உள்ளன. அவை ஒவ்வொன்றில் இருந்தும் முறையே 8ஐ கழித்தால் மைனஸ் பண்ணா அவற்றுடைய விகிதம் 4:5 அப்படின்னு மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இரு எண்கள் வந்து நம்மளுக்கு தெரியாதனால அது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அதோடைய ரேஷியோ தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? 5:6ன்னு சொல்லிட்டாங்க. 5:6. அப்ப x divided by y is equal to 5 divided by 6. இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதா. மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 6x equal to 5y அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணணும்னா 6x பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இங்கிட்டு வரப்ப மைனஸா மாறும். அப்போ 5y equal to 0ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, அந்த எண்ணுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? 8 மைனஸ் பண்றோம். அப்ப x minus 8 divided by y minus 8 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ரேஷியோ என்ன? 4:5. 4 divided by 5ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். அப்ப 5 into x minus 8 equal to 4 into y minus 8. உள்ள கொண்டு மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 5x minus 8 into 5 40 equal to 4y minus 8 into 4 32 அப்படின்னு கிடைக்கும். இப்ப 5x 4y ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு வரப்ப நம்மளுக்கு minus 4y equal to 40 ஈக்குவலுக்கு அங்கிட்டு கொண்டு போறப்ப plus 40 minus 32. 5x minus 4y equal to 40ல இருந்து 32 மைனஸ் பண்ணா என்னன்னு கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். அப்ப 5x இது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 2.
இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க, எக்ஸ் ஒய் ஏதாவது ஈக்குவலா சமமா இருக்கா அப்படின்னு பாருங்க. இங்க 6x இருக்கு, இங்க 5x இருக்கு, இங்க 5y இருக்கு, இங்க 4y இருக்கு. அப்ப நம்ம ஏதாவது எக்ஸோ இல்ல ஒய்யோ எதையாவது ஈக்குவல் பண்ணணும். எக்ஸை ஈக்குவல் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட இந்த 5 வந்து என்ன பண்ண போறோம், மல்டிபிள் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1ஓட 5 மல்டிபிள் பண்ணா என்ன வரும், இன்டூ 5. 6 5s are 30x, 5 5s are 25y ஈக்குவல் டு 0 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனோட என்ன பண்ண போறோம், இங்க இருக்கிற எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை வச்சு செகண்ட் ஈக்குவேஷனோட மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப 6 ஆல மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா 5 6 are 30 மைனஸ் 6 4s are 24, 8 4s are 48 அப்படின்னு கிடைக்கும். சால்வ் பண்ணுவோம். ஈக்குவேஷனை இப்படி சால்வ் பண்றப்ப என்ன பண்ணணும், இங்க ரெண்டுமே ஒரே சைனா இருக்கு. அப்ப நம்ம மைனஸ்ல மாத்திக்கணும். மைனஸா இருக்கிறத பிளஸ்ஸா மாத்திக்கணும், பிளஸ்ஸா இருக்கிறத மைனஸா மாத்திக்கணும். இது கேன்சல் ஆயிரும். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் 25ல இருந்து 24 கேன்சல் பண்ணா 1, பெரிய நம்பரோடைய சைன் என்னது, மைனஸ். அப்ப -1 y is equal to இங்க -48 அப்படின்னு கிடைக்கும். மைனஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ y is equal to 48 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ y 48 கிடைச்சிருச்சுன்னா x கண்டுபிடிக்க வேண்டியதா இந்த ஈக்குவேஷன்ல போடுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 6x equal to 5 into 48. நம்மளுக்கு என்ன வேணும், x மட்டும்தான் வேணும். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 6 ஆல கேன்சல் பண்ணுவோம், 8 டைம்ஸ் வரும். அப்ப x is equal to 5 8s are 40 அப்படின்னு கிடைக்கும். அப்ப x வந்து என்னது, x equal to 40, y is equal to 48. இந்த ஆன்சர் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி 40 and 48.